Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்ச் தான். அதாவது நான் கண்ணை கட்டிக்கிட்டே கிராஃப்ட் பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கொடுத்த ஐடியா தான். ட்ரை பண்ணி பாருன்னு எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. ஆனால் சரி ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு பண்ணியிருக்கேன். அதுக்காக முன்னாடியே ஒரு கிராஃப்ட் யோசித்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான திங்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த ஃப்ளவர்ஸு அப்புறம் வந்து கார்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சில ஷீட் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து இப்படி வரும் நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தான் வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வேறு, ஆனால் எனக்கு வந்ததே வேறு. பார்ப்போம், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரீசெண்டாக மேரேஜ் போயிருந்தேன். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இது எல்லாமே. இதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேப்பர்லலாம் ஃப்ளவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம கண்ணை கட்டிகிட்டே பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம்ல. அதனால வந்து இந்த மாதிரி ரியல் ஃப்ளவர்ஸை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ண போகிறேன். பொக்கே மாதிரி கூட நான் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் நான் வேறு ஒரு ஐடியா யோசிச்சு வச்சுருந்தேன். அது இன்னும் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் கண்ணை கட்டிக்கிறேன். இந்த கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு என் தலைக்கு. பட் நல்லா போட்டு முடிச்சு போட்டுட்டேன். உண்மையாகவே எனக்கு எதுவுமே தெரியல, நம்புங்க. எனக்கு வந்து இப்போ என் பக்கத்தில் முன்னாடி இருக்கிறதே என்னன்னு தெரியல. எனக்கு போக போக கொஞ்சம் நேரத்தில் என்னாச்சு, தூக்கமே வர ஆரம்பிச்சிருச்சு. கண்ணு டைட்டாக மூடி இருந்தனால. ஸோ அப்படியே ஒரு மாதிரி என்னால் யோசிக்கவே முடியாத மாதிரி போயிடுச்சு. ஸோ எனக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ட்ரை பண்ணேன். ஆனால் அது வீடியோ ஒழுங்காக எடுக்காதனால அதை போட முடியல. அதனால் திரும்ப இன்னொரு தடவை உட்காந்து டேபிளில் உட்காந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்ட்போர்டு ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக மடங்குற மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற ஷீட் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு சைடு ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரியும் ஒரு சைடு ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரியும் ஷீட் எடுத்திருந்தேன். அதை வந்து நான் ஒரு ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணுறேன். ஏதோ எனக்கு நம்ம நிறைய டைம் வந்து ஹார்ட் தானே ஈஸியாக கட் பண்ணோம், அதனால கட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது ஹார்ட் மாதிரியே வரல போல் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நான் அதை எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அந்த ஷேப் ஹார்ட் மாதிரி தான் இருக்கா கட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கை வச்சு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கட் பண்ணேன். அப்போவுமே எனக்கு ஹார்ட் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி அகலமாக இருக்கிற மாதிரி மைண்டுக்கு தோணுது. ஆனால் இதுக்கு மேலே கட் பண்ணி ஏதாவது சொதப்பிட வேணாம், அது ஓரளவுக்கு ஹார்ட் மாதிரி இருந்தால் கூட போதும்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இதுக்குள்ளேயே இன்னொரு ஹார்ட் கட் பண்ணணும். அதுதான் என்னோட ஐடியா. ஆனால் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். இது அதாவது சைடு அந்த ஃப்ரேம் மட்டும்தான் ஹார்ட் ஃப்ரேம் மாதிரி நமக்கு கிடைக்கணும். இது எனக்கு எப்படி வந்துருச்சுன்னு நீங்களே பாருங்கள். நான் ஹார்ட் மாதிரி தான் கட் பண்ணுறேன், ஆனால் வந்து அது கொஞ்சம் வேறு மாதிரி போயிட்டு அப்படியே ஓவல் ஷேப் மாதிரி போயிடுச்சு போல் இருக்குது. ஆனால் எனக்கு மைண்டுக்கு எப்படி இருந்ததுன்னா ஹார்ட் மாதிரி கட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஃபீலிங். ஆனால் அப்படியே ரவுண்டாக அதுக்கப்புறம் நான் கட் பண்ணதுக்கப்புறம் கை வச்சு பார்க்குறேன், ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அப்போவுமே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. சரி பரவாயில்ல, எப்படி வந்தாலும் நம்ம பண்ண ஐடியா வந்து பண்ணிடலாம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா, அடுத்தது வந்து டேப் தேட ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்னா டேப்பு. ஆனால் டேப் வந்து நான் ஒட்டும் போதே தப்பாக ஒட்டியிருக்கேன். எனக்கு வந்து ஒயிட் கலர் இருக்குல்ல, அந்த சைடு தான் ஃப்ரண்ட்டில் வரணும். அந்த சைடில் தான் நான் இந்த டேப்பை ஒட்டியிருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ப்ரௌன் சைடு இருக்குல்ல, அந்த சைடில் வந்து டேப் ஒட்டிட்டேன். இந்த ப்ரௌன் சைடில் டேப் ஓட்டிட்டு அப்புறமா வந்து நான் ஃப்ளவரை ஓட்டிட்டேன் போல். அதுவும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக தான் செஞ்சேன். நான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸ்பீட் போட்டு தான் எடிட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அப்படியே காட்டினா போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் ஆச்சு. பொறுமையாக தான் செஞ்சேன். ஒன்றையும் தேடி எடுத்துகிட்டு இந்த டேப் போட்டுறதுல கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து கட் பண்ணி பண்ணணும். யாராவது ஒரு ஆள் பக்கத்தில் கட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி கண்ணை கட்டிட்டு பண்ணுறதெல்லாம், அதாவது பார்க்காம ஒன்று விஷயத்த பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதனால் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான். இது ஒரு சேலஞ்ச் தானே. ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் லாஸ்ட்டில் வந்தது சீரியஸாக மொக்கையாக தான் இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது வரவே இல்லை. நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து நடுவில் ஃபஸ்ட்டு ஹார்ட் வரல. அந்த ஹார்ட் வந்திருந்தா வச்சு கொஞ்சம் நான் ஓகேன்னு இருப்பேன். ஹார்ட்டுமே நடுவில் இருந்தது, ஷேப் வரல, ஓவல் ஆகிடுச்சு. அடுத்தது நான் நினச்சது வந்து அந்த ஒயிட் கலர் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்னு நினச்சேன். நான் என்னோடய கான்ஃபிடென்ட் என்னென்னா, நம்ம எடுக்கும் போது கட் பண்ணும் போதெல்லாம் ஓகே இந்த சைடு தான் ஒயிட் கலர் இருக்குது போல் அப்படின்ற மைண்ட் செட்லேயே தான் நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தப்பாக ஓட்டிட்டேன் போல். ஸோ இப்போ வந்து என்னோடய சைடில் இப்போ நான் வச்சுருக்க சைடு வந்து ப்ரௌனில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சிருக்கேன். எப்படின்னா, இந்த ஃப்ளவர் இன்னும் ஹார்ட் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய ஃப்ளவர் ஒட்டினா எல்லா கலருமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஓவல் வந்து சின்னதாக இருந்தனால எனக்கு எல்லா ஃப்ளவரையுமே வைக்க முடியல. ஏதோ அப்படி இருந்துமே நான் என்ன பண்ணேன், கண்ணை கட்டிட்டு எல்லா ஃப்ளவரையுமே வச்சுருக்கேன் போல் இருக்குது. சைட்லலாம் அப்படி இப்படி ஒட்டி ஏதோ பண்ணிட்டேன். நல்லா
பெருசு பெருசாக இருந்தனால டக்கு டக்குன்னு எடுத்து அந்த குச்சி அந்த காம்பு இருக்கும்ல அந்த ஃப்ளவரில் அதை மட்டும் எடுத்துட்டு அப்படியே நான் வந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். திருப்பி வச்சுருக்கேன். எனக்கு அப்புறமா தான் ஒரு என்ன தோணுச்சுன்னா, இந்த கிராஃப்ட் வந்து நான் எடிட் பண்ணும்போது தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை நம்ம திருப்பி ஒட்டினதுக்கு பதிலாக ஃப்ரண்ட்லேயே ஒட்டியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதாவது பூவை வந்து இந்த பக்கமாக ஒயிட் சைடே வந்து சும்மா நார்மலாக அந்த காம்பு சைடு ஒட்டி விட்டுருந்தா கூட அது ஒரு மாதிரி பொக்கே மாதிரி நல்லா இருந்திருக்கும் போல். என்னோடய பிளான் என்னென்னா, அந்த டேப் ஒட்டியிருக்கோம்ல செல்லோ டேப், அந்த டேப்புக்கு பின்னாடி சைடில் அது தெரியணும், அந்த கிளாஸில் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட் செட் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு அந்த ஓவல் ஷேப்பில் பெருசாக தெரியவே இல்லை. இருந்த எல்லா ஃப்ளேவரையுமே ஒட்டிடலாம், எல்லாமே கலர் கலராக அங்கங்கே தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் போட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அதை கையில் டச் பண்ணி பார்த்து ஒட்டிகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு ஒட்டினதுக்கப்புறம் கேப் எங்கேயுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஒட்டுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா அந்த சைடில் இருந்ததையும் பிச்சிருக்கேன் பாருங்களேன். நான் எக்ஸ்ட்ரா சைடில் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு கை வச்சு பார்க்கும்போது. அதையுமே நான் பிச்சுட்டு இப்படி ஒட்டிட்டு காமிச்சிட்ருக்கேன். அதாவது ஃப்ரண்ட்டில் ஒயிட் தெரியுது அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் காமிச்சிட்ருக்கேன். ஆனால் வந்து பின்னாடி அந்த கார்ட்போர்டு தான் தெரியுது. அந்த கார்ட்போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பிளெயின் கார்ட்போர்டாக அந்த கலர் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்னென்னா அந்த கார்ட்போர்டில் ஏதோ ஒரு ரெட் கலர் பெயிண்ட் பண்ணியிருப்பேன் போல் இருக்குது. அதுவுமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது தெரிஞ்சது தான் அது சுத்தமாக இன்னுமே அதை சொதப்பல் மாதிரி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு ஷீட் வச்சுருந்தால அது காற்றுல பறந்துருச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் இந்த ஷீட் எடுத்து கொடுத்தா. ஆனால் நான் இதை முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். இது எதுக்கு அப்படின்னா, இதை மடித்து நம்ம ஒரு ஸ்டிக்கு மாதிரி ரெடி பண்ணி இதுக்கு கீழே இருந்து ஸ்டிக் மாதிரி பிடிச்சிக்கிறதுக்காக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அது கரெக்டாக அந்த கையிலேயே அளவு பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப 2ஆக மடித்தா ரொம்ப அகலமாக இருந்துச்சு. அதனால் 4ஆக மடித்து இன்னொரு 4ஆக மடிச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இதையுமே டேப் போட்டு ஒட்டிடலான்னு சொல்லிட்டு டேப் போட்டு ஒட்டிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டையுமே நான் எதுவுமே நீ சொல்லாதன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவளுக்குமே நான் பண்ணும் போது அது ஹார்ட் ஷேப்பில் இல்லை அப்படின்லாம் சொல்ல வரா. அந்த ஹார்ட் ஷேப்பில் இல்லைன்றதை மட்டும் எனக்கு சொல்லிட்டா. அது வந்து ஒரு மாதிரி ஓவலாக தான் இருக்குன்னு. ஆனால் அதை நான் கையில் டச் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த ஷேப். அது கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு தயவு செஞ்சு சொல்லாத, சொன்னேன்னா இந்த சேலஞ்சே ஒழுங்காக வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அவகிட்ட. ஆனால் அவள் சொன்னாலும் சரி சொல்லணுன்னாலும் சரி இந்த சேலஞ்ச் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் என்னென்னா இந்த கிராஃப்ட் ஒழுங்காக வரல, அதுதான் வந்து உண்மை. கிராஃப்ட் வந்து நான் நினச்ச மாதிரி வரல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு மேலே வச்சு ஒட்ட போகிறேன். ஆனால் இது ஒட்டுறதுக்கு வேறு வழியே கிடையாது, வேறு எங்கேயுமே இடம் இல்லை. அதனால வந்துட்டு அந்த ஃப்ளவருக்கு மேலே தான் நம்ம வச்சு ஒட்டி ஆகணும்ல. அதனால அந்த ஃப்ளவர் மேலேயே தூக்கி வச்சுட்டு நான் டேப் போட்டுட்ருந்தேன். சரி, அந்த டேப்பை வந்து கரெக்டாக எங்கே போடுறதுனே எனக்கு தெரியல. ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வச்சு பார்த்தா அது எனக்கு சென்டர் மாதிரியே ஃபீல் ஆச்சு, சென்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் பார்க்குறேன் மேலே அவ்வளோ பெரிய கேப் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மேலேயுமே நான் ஒட்டிகிட்டு இருந்தேன். இந்த டேப் வந்து அடிக்கடி என்ன ஆகுதுன்னா அந்த டேப் கூட போய் ஒட்டிக்குது. அதை கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளேயே டைம் எடுத்துருச்சு. அது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. நம்ம கண்ணை பார்த்துக்கிட்டே டேப்பை எடுத்தாலே லேட் பண்ணுவோம், அது எடுக்க முடியாது. அந்த டேப் ஒட்டிடுச்சுன்னா அதுக்கு லேட் ஆகும். ஆனால் அது கண்ணை மூடிட்டே எடுக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தூக்கம் வேறு வருது. ஏன்னா நான் கண்ணை ஃபுல்லாக மூடிக்கிட்டே இருக்கேனா, அப்படியே தூக்கம் வர மாதிரியே இருந்தது. ஒரு மாதிரி மயக்கம் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அது டைட்டாக வேறு இருந்துச்சு அந்த இது. ஸோ இந்த மாதிரிலாம் யாரும் கட்டிலாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. இது சும்மா ஒரு சேலஞ்சுக்காக பண்ணது தான். பட் ரொம்ப காமெடியாக தான் வந்திருக்கு இது வந்துட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி கண்ணை கட்டிட்டு சிசர் யூஸ் பண்ணுறதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நானே வந்து இது எப்படி சொல்கிறது, இந்த டேப்பெல்லாம் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய தடவை இது கட் பண்ணி பழக்கம் இருக்குது எனக்கு. நிறைய தடவை இந்த ஹார்ட் கட் பண்ணி பழக்கம் இருக்குன்றனால தான் அதில் பண்ணியிருக்கேன். சின்ன பசங்க யாருமே வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. யாருமே வந்து அந்த கண்ணை கட்டிட்டு பண்ணுறதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. சும்மா ஒரு சேலஞ்சுக்காக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்ணை கட்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது, ஓகே ஓவலாக தான் கட் பண்ணால் கூட நம்ம நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணிட்டோம் போல் அப்படிலாம் மைண்டில் நினச்சிட்ருக்கேன். அப்புறம் என்னென்னா இது இன்னும் கொஞ்சம் ஏன் நம்ம வந்து அழகுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி ரைஸ் லைட் இருக்குல்ல, அதில் வந்து கலர் லைட் இருந்துச்சு. அந்த லைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்து சுற்றி விடலான்ட்டு அந்த ஸ்டிக்கில் சுற்றிட்டேன். அப்புறம் அந்த ஹார்ட்லேயுமே சுற்றலான்னு பார்த்தா அந்த ஹார்ட்டில் வந்து நிற்கலை. சுற்றி பார்த்தேன், நிற்கலை எனக்கு. அப்புறம் என்ன பண்ணேன்னா டேப்பை போட்டு பின்னாடி சைடு ஒட்டி விட்டுட்டோன்னா நம்ம டேப் தானே நடுவில் ஒட்டியிருக்கோம், அதனால் ஃப்ரண்ட் சைடில் அந்த கலர் லைட்டு தெரியும் அப்படின்னு என்ன மைண்ட் செட்டில் நான் அதை ஒட்டினே தெரியல. நான் அந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஆனால் எப்படிங்க அது தெரியும்? ஏன்னா வந்து நம்ம பின்னாடி ஒட்டியிருக்கோம், ஃப்ரண்ட்டில் வந்து தெரியாது. அந்த ஸ்டிக்கில் ஒட்டியிருக்கிறதாவது தெரியும். அந்த ஒரு மைண்ட் செட்டே இல்லாமல் நான் வந்து எப்படி பண்ணிட்டேன்னா அப்படியே ஒட்டிட்டு சரி ஆன் பண்ண. இதை வந்து ஃப்ரண்ட் சைடில் ஒட்டியிருந்தா கூட நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் பின்னாடி பிடிச்சி ஒட்டியிருக்கேன் பாருங்கள் நான். ஸோ ஒட்டிட்டேன் லைட்டையுமே வந்து அந்த
பட்டன் மாதிரி இருக்கும்ல அதில் ஆன் பண்ணிட்டேன். இது வந்து கலர் கலராக இருக்குது லைட்டு. ஃபுல்லாக வீடியோக்கு லைட் எரிஞ்சிட்டு இருக்கனால அந்த லைட்டோட கலர் கூட அவ்வளோவா தெரியல. அதுலேயுமே கொஞ்சம் பேட்ரி போயிடுச்சு போல். நான் சொன்னல க்ளீன் பண்ணுற வீடியோலேயே ரைஸ் லைட் நிறைய லைட் வாங்கி வச்சு பேட்ரி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு லைட்டை தான் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு சுத்தமாக எப்படி சொல்கிறது, என்ன இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த ஒயிட் கலர் ஃப்ரண்ட்டில் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கார்ட்போர்டோட ஒயிட் கலர், இது கார்ட்போர்ட் கலர், அப்புறம் வந்து அந்த கார்ட்போர்டில் பண்ணியிருக்கேன் அந்த ரெட் கலர் கிறுக்கல் பெயிண்ட்டு அதெல்லாம் சேர்ந்து ஏதோ ரொம்ப சொதப்பி வச்ச மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு சேலஞ்சாக ட்ரை பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ஏற்கனவேவும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி அதுவுமே வந்து சொதப்பலாயிட்டனால இந்த வீடியோவாவது ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப சொதப்பல் மாதிரியும் மொக்க மாதிரியும் தான் தெரிஞ்சிச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. பட் ஏதோ எனக்கு பண்ணும்போது இந்த சேலஞ்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த சேலஞ்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.